So, welcome to all. So, நம்ம இன்னைக்கு டிசைன் ஆஃப் retaining wall வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்ல கான்செப்ட்ஸ் வரும். ஒன்று வந்து ஃபவுண்டேஷன், அப்புறம் ஃபவுண்டேஷன் இல்லாமல் ஆர்சிசி. ஸோ அப்போ ரீட்டைனிங் வால் அப்படின்னா என்னென்னா ஜஸ்ட் இந்த மாதிரி. ஸோ ஒரு ஹைவே இருக்குது. ஸோ இப்போ இது ஒரு சப்வேன்னு வச்சுக்கலாம். ஸோ சப்வே அப்படின்னா சப்வேல என்ன ஆகும், ஆப்வியஸாக இந்த காரு வெஹிக்குலர் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அப்போ இந்த சைடில் இருக்க சாயில் வந்து என்ன ஆகக்கூடாதுன்னா இந்த மாதிரி சறுக்கி உள்ளே வரக்கூடாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு வாலை வச்சு ப்ரிவெண்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ரீட்டைனிங் வால் அப்ளிகேஷன். ஸோ அடுத்து இல்லை ஒரு ஹைரைஸ் பில்டிங் இருக்குது. அந்த ஹைரைஸ் பில்டிங்கில் இதெல்லாம் வந்து பேஸ்மெண்ட் வால். இப்போ சென்னையில் இருக்க எல்லா மால்லையும் பாருங்கள். ஸோ எவ்ரி மால், எக்ஸ்பிரஸ் அவென்யூ, நெக்ஸ்ட்டு வந்து ஃபீனிக்ஸு, ஸோ அதில் எல்லாத்துமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்கிங் வந்து 3 to 4 ஃப்ளோர்ஸ் இருக்குது. அப்போ அங்கே என்ன பண்ணணும், 3 ஃப்ளோருக்கு என்ன பண்ணணும்னா இங்கே வந்து ரீட்டைனிங் வால் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சாயில் வந்து உள்ளே ஸ்லைட் ஆகி வராது. ஸோ திஸ் இஸ் யூஸ்ட் இன் பேஸ்மெண்ட் பார்க்கிங். ஸோ அது எல்லாமே மாலில் யூஸ் பண்ணுறோம். பேஸ்மெண்ட் பார்க்கிங் வந்து நம்ம மாலில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ரீட்டைனிங் வாலோட இன்னொரு அப்ளிகேஷன். அடுத்து ஸோ நெக்ஸ்ட்டு எங்கே யூஸ் பண்ணுறோன்னா சப்வே, மெட்ரோ சப்வே இருக்குல்ல. ஸோ மெட்ரோ ட்ரெயின் வந்து சப்வேல போகுது கரெக்டாக. ஸோ அப்போ அது என்ன ஆகும்னா மெட்ரோ ட்ரெயின் வந்து ஃப்ளோ ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் சைதாப்பேட் அந்த ஜோன் டிஎம்எஸ்லாம் பார்த்தீங்கன்னா சப்வே. அப்புறம் அண்ணா நகர் கிட்ட திருமங்கலம்க்கு அப்புறம் வந்து சப்வேல போகும். ஸோ இப்போ ஃபுல்லாகவே வந்து டிரான்ஸ்போர்ட் மோட் வந்து அந்த ஏரியாவில் வந்து எப்படின்னா சப்வேல தான் போகுது கரெக்டாக. ஸோ டிரான்ஸ்போர்ட் இந்த சிஎம்ஆர்எல் அந்த மெட்ரோ ட்ரெயின் வந்து சப்வேல தான் போகுது. ஸோ அப்போ அங்கே டிரான்ஸ்போர்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ரெண்டு சைட்லேயும் ரீட்டைனிங் வால் வந்து ப்ரொவைட் பண்ணணும். நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ ரீட்டைனிங் வால் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தட் வில் ப்ரிவெண்ட் தி சாயில். ஸோ இது ஒரு அப்ளிகேஷன். நெக்ஸ்ட்டு ஸோ டனல் டாக் தென் அபட்மெண்ட். ஸோ இது எல்லாமே இந்த கேட்டகரியில் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்ன டைப் ஆஃப் ரீட்டைனிங் வால் இருக்குன்னா கிராவிட்டி ரீட்டைனிங் வால்னு சொல்லுவோம். கிராவிட்டினா டியூ டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இந்த மாதிரி ஒரு பிளாக் மாதிரி ஒரு காங்கிரீட் பிளாக் ஆர்சிசி பிளாக் வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வச்சுருவேன். ஸோ இது வந்து கிராவிட்டி ரீட்டைனிங் வால். அப்படி இல்லைன்னா வேறு எப்படி சார் கொடுக்கலாம் அப்படின்னா சாயில் நெயிலிங் கொடுக்கலாம். ஸோ இங்கே வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா வி கேன் நெயில் திஸ். ஸோ அடுத்து வந்து ரெயின்ஃபோர்ஸ்ட் எர்த் வால். ரெயின்ஃபோர்ஸ்ட் எர்த் வால்னால் ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி கொடுத்துட்டு வி கேன் எர்த் லைக் திஸ். ஸோ இதுதான் வந்து ரெயின்ஃபோர்ஸ்ட் எர்த் வால். நெக்ஸ்ட் வந்து கிராவிட்டி வால் டைப்ஸில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ரிட்டர்னிங் வாலில் ஃபஸ்ட்டு இருக்கிறது கிராவிட்டி வால். அடுத்து வந்து கேன்டிலீவர். நெக்ஸ்ட் வந்து கவுண்டர் ஃபுட். ஸோ இது கவுண்டர் ஃபுட் ரிட்டர்னிங் வால். அடுத்து வந்து பட்ரஸ் ரிட்டைனிங் வால். அடுத்து வந்து கேண்டிலீவர் ரீட்டைனிங் வால் வரும். ஸோ கேண்டிலீவர் ரீட்டைனிங் வாலில் இந்த பின்பக்கம் வந்து பேக் ஃபில் இருக்கும் சாயில். ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரீ ஜோன் இருக்கும். ஸோ ஃப்ரீ ஜோன் சாயில் அண்ட் திஸ் இஸ் ஃப்ரீ ஜோன். ஸோ இது வந்து ஸ்டெம் இல்லை ஸ்லாப்னு சொல்லுவோம். திஸ் இஸ் நோன் அஸ் ஸ்டெம் ஆர் வால் ஸ்லாப். இது வந்து டோ. நெக்ஸ்ட் இது வந்து ஹீலு சரியா. ஸோ இதுதான் பார்ட்ஸு. நெக்ஸ்ட் இது வந்து கீ. ஸோ ரீட்டைனிங் வாலில் கீ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லேட்ரல் எர்த் ப்ரெஷர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நம்ம வால் கட்டுறதுனால ப்ரெஷர் வந்து ஏற்படும். ஓகே, ஸோ ப்ரெஷர் வந்து ஏற்படும். ஸோ ஒன்று இப்படி கட்டலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ரிட்டைனிங் வால் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஸோ ப்ரெஷர் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து இந்த சைட்லேருந்து வருது ப்ரெஷர் கரெக்டாக. ப்ரெஷர் இஸ் ஃப்ரம் ரைட் சைட். இங்கே வந்து ப்ரெஷர் இஸ் ஃப்ரம் லெஃப்ட் சைட். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கரெக்டாக. ஸோ இங்கேருந்து ப்ரெஷர் வருது சாயில் ப்ரெஷரு. இங்கே ஃப்ரம் லெஃப்ட் சைட் த ப்ரெஷர் இஸ் கம்மிங். ஸோ இப்போ வாட்டர் ப்ரெஷருக்கும் சாயில் ப்ரெஷருக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். சி வாட்டர் ப்ரெஷர் அப்படின்றது ஹைட்ரோஸ்டாட்டிக் கண்டிஷனில் இட் இஸ் ஈக்குவல் இன் ஆல் தி டைரக்ஷன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் ஐசோட்ரோபிக்னு சொல்கிறோம். ஏன் ஐசோட்ரோபிக் அப்படின்னா
the pressure is equal in all the direction. Pressure is equal in all the direction. So the யார் சொன்னது? Pascal சொன்னாங்க. According to Pascal's law, the pressure is equal in all the direction. So அது ஒரு விஷயம். So next வந்து இந்த மாதிரி geostatic conditionல soil pressure வேணும்னா calculate the effective stress at this point. ஒரு depthல வந்து next stress வேணும் அப்படின்னா இங்க என்ன பண்ணணும்? effective stress calculate பண்ணணும். So effective stress ன்றது என்ன? total stress minus pore water pressure, correct? So effective stress ன்றது total stress ல இருந்து total listen, effective stress is equal to total stress minus pore water pressure. So pore water pressure ல இருந்து total stress நம்ம மைனஸ் பண்ணனும். நமக்கு என்ன கிடைக்கும்னா we'll get the effective stress. So அப்ப geostatic conditionல effective stress தான் கண்டுபிடிக்கணும். So இது பாத்தீங்கன்னா அனிசோட்ரோபிக்னா இந்த டைரக்ஷன்ல மட்டும் stress வந்து சேமா இருக்கும். ஓகே. So இப்போ எர்த் பிரஷரை வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா எப்படி பார்க்கலாம்னா மூணு டைப் இருக்கு. ஒன்று வந்து எர்த் பிரஷர் அட் ரெஸ்ட், நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவ் எர்த் பிரஷர், தேர்ட் கேட்டகரி வந்து பாசிவ் எர்த் பிரஷர். ஸோ தெர் ஆர் 3 types of earth pressure. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து எர்த் பிரஷர் அட் ரெஸ்ட், செகண்ட் இஸ் ஆக்டிவ் எர்த் பிரஷர், தேர்ட் வந்து பாசிவ் எர்த் பிரஷர். ஸோ இப்போ ப்ரெஷர் அட் ரெஸ்ட் அப்படின்னா ஸோ இப்போ வால் இருக்கு, பட் திஸ் வால் இஸ் ரிஜிட் எனஃப். இந்த வால் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ரிஜிட். ஸோ இந்த இடத்துல சாயில் இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரெஷர் அட் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஹோமோஜினியஸ் நேச்சுரல் சாயில் டெபாசிட். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு சாயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திஸ் இஸ் ஹரிசாண்டல் ஸ்ட்ரெஸ், இது வந்து வெர்டிக்கல் ஸ்ட்ரெஸ். ஸோ ஒரு சாயில் லேமினா எடுத்துக்கிறேன். சாயில் லேமினா இதுதான் சாயில், கரெக்டா? ஸோ இதுல இருந்து ஒரு சாயில் லேமினா நான் கட் பண்ணி எடுத்தேன் அப்படின்னா இதுக்கு மேலே ஸோ இந்த லேமினாக்கு மேலே என்ன இருக்கு? செல்ஃபைட் இருக்கா? ஸோ இது எல்லாமே வந்து என்ன ஆகும்? திஸ் இஸ் தி செல்ஃபைட். ஸோ அப்போ அந்த செல்ஃபைட் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு வெர்டிக்கல் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும். Sulfate will be transferred as vertical stress. அடுத்து இங்க இருந்து horizontal stress வந்து இங்க calculate ஆகும், sigma h. So அப்ப coefficient of earth pressure at rest ன்றது என்ன அப்படின்னா horizontal pressure by vertical pressure. Okay, so K naught is equal to இது கேட்பாங்க what is coefficient of active earth pressure at rest அப்படின்னா it is equal to sigma h divided by sigma v dash. So இதுதான் வந்து coefficient of active earth pressure, coefficient of earth pressure at rest. active கிடையாது, ஒரு இந்த மாதிரி ப்ரெஷரே இல்லை, ப்ரெஷர் வந்து at restல இருக்கு அப்படின்னா K naught is equal to sigma h dash divided by sigma v dash. அடுத்து ஸோ K naught ஸ்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்ட்ரெயினும் இருக்காது, லேட்ரல் ஸ்ட்ரெயினும் இருக்காது. ஸ்ட்ரெயின்னா இந்த எந்த ஒரு டிஃபார்மேஷனும் இருக்காது அந்த சாயிலில். ஸோ நோ லேட்ரல் ஸ்ட்ரெயின், லேட்ரல் ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயின்னா அந்த சாயிலோட ஷேப்பு சைஸ் எதுவுமே வந்து மாறுபடாது லேட்ரல் டைரக்ஷனில். ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து 2 ஃபார்முலா இருக்கு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நார்மலி கன்சாலிடேட்டட் கிளே கிரானுலர் சாயில் அப்படின்னா K naught is equal to 1 minus sin phi. So coefficient of at rest earth pressure calculate பண்றோம். K naught வேணும் அப்படின்னா coefficient of at rest earth pressure K naught is equal to 1 minus sin phi. So next வந்து from elastic analysis. elastic ரெண்டு ஃபார்முலா இருக்கு. ஒன்னு இது கேட்பாங்க எக்ஸாம்ல, அப்படின்னா elastic analysisல இருந்து
What is K naught அப்படின்னு கேட்டாங்கன்னா that is mu by 1 minus mu. See muன்றது என்ன அப்படின்னா Poisson's ratio. Poisson ratioனா see ஒன்றும் இல்லை Poisson effectனா இப்போ ஒரு ராட் இருக்கு, இந்த ராடை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா புல் பண்ணுறேன். ஸோ புல் பண்ணால் என்ன ஆகும், இதோட லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். what will happen, the length will increase. So length increase ஆச்சு அப்படின்னா dia, the length increases, what will happen to the dia, dia will decrease. So இதுதான் கான்செப்ட் கரெக்டா. the length increases, the diameter will decrease. ஸோ அப்போ லென்த் அதிகமாகிறப்ப diameter வந்து கம்மியாகும். ஸோ இதுதான் வந்து பாய்சான் எஃபெக்ட்னு சொல்லுவோம், ஆர் பாய்சான்ஸ் ரேஷியோ. பாய்சான்ஸ் ratio, that is equal to lateral strain by linear strain. Okay, so lateral strain by linear strain. So this is Poisson's ratio. Okay. So அப்ப K naught ஓட இன்னொரு ஃபார்முலா என்ன? ரெண்டு ஃபார்முலா இருக்கு. ஒன்று வந்து K naught is equal to 1 minus sin phi. K naught is equal to 1 minus sin phi. ஓகே, கிரானுலா சாயிலுக்கு. அப்படி இல்லைன்னா K naught is equal to, ஓகே, ஸோ இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன். லிசன், I'll explain. Okay, see. So இப்போ அட்ரஸ்ட் எர்த் ப்ரெஷர் வேணும். ஸோ அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அட்ரஸ்ட் எர்த் ப்ரெஷர் K naught is equal to 1 minus sin phi அப்படின்னா, or K naught is equal to mu by 1 minus mu, mu by 1 minus mu. Okay, so this is the coefficient of at rest earth pressure. ஸோ அப்போ ஸோ இதுதான் வந்து வாலு, இது ஹைட்டு. ஸோ இப்போ இதில் வந்து ஸ்ட்ரெஸ் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து நான் அட்ரஸ்ட் எர்த் ப்ரெஷர் கால்குலேட் பண்ணுறேன் இந்த ஜோனில் இசட்ன்ற ஹைட்டில். ஸோ டாப்ல இருந்து Z அப்படின்ற ஹைட்டில் if I want to calculate the at rest earth pressure, at rest earth pressure வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா we should calculate the vertical stress. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா vertical stress calculate பண்ணணும். ஸோ what is effective stress? So effective stress is equal to unit weight into depth Z. This is the value of effective stress. Effective stress is given by gamma into Z. But this is the vertical stress at that point. So the vertical stress and horizontal stress ஆ மாற்றணும். என்ன பண்ணணும்னா vertical stress horizontal stress ஆ மாற்றணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட்னால மல்டிப்ளை பண்ணணும். listen. ஸோ இந்த இடத்துல so what is the vertical stress? Vertical stress in a plus nothing but the effective stress is equal to gamma into Z, is equal to gamma into Z. So இதுதான் வந்து effective stress அப்படி இல்லைனா vertical stress. So this is the vertical stress. But எனக்கு வந்து இந்த இடத்துல horizontal pressure வேணும். ஸோ horizontal pressure அதை மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க, vertical stress into K naught, coefficient of at rest earth pressure. K naught என்றது coefficient of at rest earth pressure. Okay, so the coefficient of at rest earth pressure நால multiply பண்ணீங்கன்னா this vertical stress will be converted into the horizontal stress. So இதுதான் வந்து at rest earth pressure. So இப்போ எப்படி ஆக்ட் ஆகுது பாருங்க, this will act like linear variation. ஏன்னா ஏன் linear அப்படின்னா listen, see pressure எப்படி ஆக்ட் ஆகுது linear. ஸோ இப்போ
What is the equation? P naught is equal to K naught into gamma into Z. So top surface Z ஓட value 0. அப்போ 0 போட்டீங்கன்னா at rest earth pressure 0. So போக போக it is increasing linearly. So P naught is equal to K naught into gamma Z power 1. So P naught is proportional to Z power 1. So what is the variation? So the variation is linear. So for linear variation, so for linear variation அப்படினா this is the pressure diagram for at rest earth pressure. So the value K naught gamma H. So resultant எப்படி act ஆகும்னா at H by 3. See, come here. See, so இது வந்து at rest earth pressure diagram. சரியா? So இப்போ இந்த pressure diagram க்கு நம்ம force கண்டுபிடிக்கணும். So force வேணும் அப்படினா we should find the area of the pressure diagram. See, எப்போதும் ஒரு pressure diagram இருக்குனா அதோட ஏரியா தான் நமக்கு வந்து ஃபோர்ஸை கொடுக்கும். What is the area? So height வந்து h, base வந்து k naught into gamma h. So அப்ப force, at rest force is equal to area of pressure diagram. Area of pressure diagram. So at rest force is equal to half into K naught into gamma h into h. It is equal to K naught into what? Gamma h square, h into h square by 2. So இதுதான் வந்து at rest air pressure நால வரக்கூடிய force. இந்த force எங்க ஆக்ட் ஆகும்? அதோட CG ல ஆக்ட் ஆகும். கரெக்ட்டா? So force ஓட வேல்யூ அந்த area of triangle அத கண்டுபிடிச்சிட்டேன். So இந்த force எங்க ஆக்ட் ஆகும்னா CG ல ஆக்ட் ஆகும். So CG எப்படி டிவைட் ஆகும்? That is important. இப்போ CG எப்படி டிவைட் ஆகும் அப்படினு பார்க்கலாம். C. Okay. So இதுதான் வந்து retaining wall. So இப்போ retaining wall இருக்கு. இந்த இடத்துல soil இருக்கு. So this is soil. Okay. So அப்ப நான் என்ன பண்றேன்? இந்த இடத்துல I am calculating vertical stress. Vertical stress is given by gamma into Z. So அப்ப இங்க வந்து effective stress வந்து gamma into Z. So இத horizontal stress ஆ மாத்தணும்னா K naught into gamma Z. So இங்க வந்து depth வந்து 0. அப்ப Z is equal to 0 அப்படினா இங்க 0 ஆயிடும். ஓகே. So இந்த இடத்துல so இங்க வந்து Z is equal to bottomல. So Z is equal to H. Z is equal to H. So அப்ப இந்த இடத்துல Z க்கு பதிலா என்ன வரும்? எவ்வளவு ஹைட்டுக்கு vertical stress? Gamma into H. Gamma into H. So the vertical stress lateral stress convert பண்ணோம் அப்படினா K naught into gamma into H. K naught into gamma into H. இது போட்டோம் அப்படினா you will get the lateral pressure. So இது வந்து pressure diagram. The variation வந்து gamma H power 1. அதனால தான் லீனியரா வேரி ஆகுது. So இதோட ஏரியா தான் சொன்னேன். So force வேணும் அப்படினா that is nothing but the area. So what is the area? Height வந்து H, base வந்து K naught into gamma H. So 1 by 2 into base into height is equal to 1 by 2 into K naught into gamma into H square. So இதுதான் வந்து at rest force. This is the force acting on the soil when the earth pressure is at rest. So earth pressure rest இருக்கிறப்ப force on the value வந்து force is equal to half into K naught into gamma H square. So இப்போ இந்த force வந்து CG ல பாஸ் ஆகும். கரெக்ட்டா? So CG ன்றது எங்க? CG of this diagram, geometrical figure. இந்த geometrical figure வந்து triangle. அப்ப triangleனா பேஸ்ல இருந்து h by 3 ல ஆக்ட் ஆகும். டாப் சர்ஃபேஸ்ல இருந்து 2h by 3 ல ஆக்ட் ஆகும்.
So upper from bottom the force will act at the height of h by 3 and from top to h by 3 upper. So what is the force value? That is given by half into k naught into gamma into h square. The value of force which will act at the height of h by 3 from the base of the retaining wall. Next, active or passive earth pressure in granular soil. சரியா? ஸோ இப்போ ரெண்டு டைப் இருக்கு. ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர்னு சொல்லுவேன், அப்படி இல்லைன்னா பாசிவ் எர்த் ப்ரெஷர்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் அப்படின்னா என்னன்னா, வால் வந்து சாயிலை விட்டு வெளில போச்சுன்னா, அதாவது இஃப் சாயில் மூவ்ஸ் தி வால், ஓகே. ஸோ இந்த மாதிரி இங்கே பாருங்க, ஸோ இப்படி இருக்கு, வால் இந்த மாதிரி வெளில போகுது அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர். ஸோ இந்த கேஸில் வந்து சாயில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, வாலை வந்து வெளியில் புஷ் பண்ணுது. ஸோ சாயில் இஸ் புஷிங் தி வால் அவுட்வேர்டு. ஸோ அப்போ இந்த மாதிரி புஷ் ஆச்சுன்னா இதுதான் வந்து ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர். ஸோ ஒரிஜினலாக அப்படி இருக்குது. ஸோ சாயில் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி புஷ் பண்ணி இந்த ரீட்டைனிங் வாலை வந்து வெளியில் புஷ் பண்ணும். ஸோ அப்போ வாட் இஸ் த கண்டிஷன்? வால் மூவ்ஸ் அவே ஃப்ரம் தி சாயில். வால் moves away from the soil. ஸோ இந்த மாதிரி வால் வந்து வெளியில் போச்சு, அவுட் ஆஃப் பிளேனில் போச்சு அப்படின்னா அதுதான் வந்து ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர். ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர். ஸோ இப்போ இதுக்கான வந்து ஸ்ட்ரெஸ் டயக்ராம் வரைஞ்சிருக்கோம். ஸோ திஸ் இஸ் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் அண்ட் திஸ் இஸ் ஷியர் ஸ்ட்ரெஸ். ஸோ எக்ஸ் ஆக்சஸில் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸும் y axisல shear stress plot பண்ணியிருக்கோம். அப்போ என்ன ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா, so this is what earth pressure at rest. earth pressure at rest க்கு vertical stress என்ன, horizontal and major and minor stress. ஸோ அடுத்து வந்து என்ன ஆகுது, ஸ்ட்ரெஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, வால் மூவ் ஆக என்ன ஆகுது, shear strength and this effective stress is increasing at a certain time. what will happen? It may fail. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா சாயில் வந்து ஃபெயில் ஆகும். ஸோ அதுதான் வந்து ஃபெயிலியர் என்வலப். ஸோ இந்த ஆப்சிஸ்கா இந்த லைன் வந்து இந்த மோர் சர்க்கிளை எங்கே டச் பண்ணுதோ கட் பண்ணுதோ, ஸோ தட் இஸ் நோன் அஸ் ஃபெயிலியர் ஸ்ட்ரெஸ் ஆர் ஃபெயிலியர் என்வலப். ஸோ அப்போ ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர்ன்றது என்ன அப்படின்னா, வால் வந்து இட் வில் மூவ் அவே ஃப்ரம் தி சாயில். ஸோ இந்த மாதிரி ரெண்டு விஷயம். ஒன்று வந்து இப்போ வால் வந்து வெளியில் மூவ் ஆகும். ஸோ இப்போ இதனால ஓகே, ஸோ திஸ் இஸ் தி பிளாட் ஆஃப் வேரியேஷன். ஸோ இப்போ ஆக்டிவ் எர்த் ப்ரெஷருக்கு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ இஃப் யூ வாண்ட் டு கால்குலேட் தி ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர், இட்ஸ் கிவன் பை லிசன். So if we want to calculate the active earth pressure, first என்ன பண்ணுங்க, ஒரு depth h ல calculate the effective stress at this point. So what is effective stress? Submerged unit weight into height. So gamma into h. Correct? So vertical stress into the effective stress. The problem solve பண்ற பார்க்கலாம். So effective stress into height. So gamma into h. So இதை வந்து என்ன பண்ணும், இதே பாயிண்ட்ல ஆக்டிவ் எர்த் ப்ரெஷரை மாற்றணும். So I want to convert this into active earth pressure. Correct? So அப்ப active earth pressure மாத்தணும். So அப்ப active earth pressure மாத்தணும் அப்படின்னா what we should do, we should multiply the vertical stress into coefficient of active earth pressure. அப்ப
active earth pressure PA is equal to KA into gamma H. KA into gamma H. Gamma என்றது unit weight of soil, H என்றது total height, KA என்றது coefficient of active earth pressure. So KA is equal to 1 minus sin phi divided by 1 plus sin phi. So இதுவே நிறைய TNPSC ல क्वेश्चन கேட்டிருக்காங்க. Coefficient of active earth pressure எப்படி கண்டுபிடிக்கிறதுனா KA is equal to 1 minus sin phi divided by 1 plus sin phi. சரியா? So 1 minus sin phi divided by 1 plus sin phi. So இதுதான் வந்து coefficient of active earth pressure. So அப்படினா KA is equal to 1 by tan square 45 degree plus pi by 2. அப்படி இல்லை அப்படின்னா KA is equal to என்னென்ன ஃபார்ம் இருக்குன்னு சொல்லிடுறேன். cot square 45 degree plus pi by 2. ஸோ இப்போ எக்ஸாமில் புது கொஸ்டின் கேட்கறதுனால என்ன ஃபார்ம் வேணால் கேட்கலாம். there are different forms. So, I'll use another slide. So active earth pressure வேணும் அப்படின்னா that is given by KA into gamma into H. So இதில் KA அப்படின்றது என்ன அப்படின்னா 1 minus sin phi divided by 1 plus sin phi. Next வந்து KA is equal to tan square R. So இது ஒரு trigonometric form. Next trigonometric function என்ன அப்படின்னா K is equal to 1 by tan square 45 degree plus pi by 2. அப்படி இல்லை அப்படின்னா இதோட ரெசிப்ரோக்கல் எடுங்க. or KA is equal to cot square 45 degree plus pi by 2. அப்படின்னா இதோட இன்னொரு trigonometric form இருக்கு. அது proof வச்சு சால்வ் பண்ணணும். It will take some 4 or 5 steps but that is not required. Directly by heart. So tan மேலே வரப்ப 45 degree minus pi by 2 னு வரும். ஸோ இது எல்லாமே KA கான எக்ஸ்பிரஷன். ஸோ 4 எக்ஸ்பிரஷன் இருக்கு. ஸோ K எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னா KA is equal to 1 minus sin phi divided by 1 plus sin phi 1. அடுத்து வந்து KA is equal to 1 by tan square 45 degree plus pi by 2. Next வந்து KA is equal to cot square 45 degree plus pi by 2. அப்படின்னா இதோட another form. இதே நான் trigonometryல derive பண்ண அப்படின்னா எனக்கு என்ன வரும்னா this will be equivalent to tan square of 45 degree minus pi by 2. So KA is equal to tan square of 45 degree minus pi by 2. So அப்போ இங்கே ரெண்டு ஃபார்ம் மட்டும் கொடுத்துருக்காங்க. 1 minus sin phi by 1 plus sin phi tan square 45 degree minus pi by 2. ஸோ இப்போ ஃபெயிலியர் angle இப்போ இது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 45 degree plus pi by 2. ஸோ இது எப்படி ஃபெயில் ஆகும் அப்படின்னா this will fail like this. ஸோ இதுதான் ஃபெயிலியர் பிளேனு. ஓகே, இந்த ஃபெயிலியர் பிளேன் வந்து with respect to horizontal the angle is given by 45 degree plus pi by 2. So this is the angle of failure plane. Angle of failure plane. So அதான் கொடுத்துருக்காங்க 45 degree plus pi by 2. இப்போ வால் வந்து இப்படி மூவ் ஆகுது. ஸோ இதில் வந்து ஒரு லேமினா வெளில எடுக்கிறேன். இந்த சாயில் லேமினா என்ன பண்ணுறேன் அப்படின்னா கட் பண்ணி நான் ரிமூவ் பண்ணி வெளில எடுத்தேன் அப்படின்னா ஸோ ரெண்டு ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும். என்ன ஆக்ட் ஆகும்னா above the soil there is the self height, that is nothing but the vertical stress, and the wall is moving outward. So this is
ஹாரிசான்டல் ஸ்ட்ரெஸ். ஸோ அப்போ இதில் மேஜர் ஸ்ட்ரெஸ், மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் சிக்மா வி. சி ரெண்டு இருக்கு, மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில். மேஜர் அப்படின்னா that will be maximum, minorனா that will be less. So இப்போ major principal stress is given by sigma v, minor principal stress is given by sigma h. See, so இப்போ அதுக்கு அடுத்து ஒருவேளை verge of they will say that the soil is at verge of failure அப்படின்னு சொல்லுவாங்க, plastic equilibrium condition அப்படின்னு சொல்லுவோம். நந்தி அப்புறம் சாயில் இருக்கு, அந்த சாயில் வந்து ஃபெயில் ஆக, வேர்ஜ் ஆஃப் ஃபெயிலியர்னா ஃபெயில் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். நந்தி சாயில் இஸ் அட் வேர்ஜ் ஆஃப் ஃபெயிலியர் பிளாஸ்டிக் equilibrium condition plastic equilibrium condition வந்து develop ஆகும். So that is given by sigma 1 is equal to sigma 3 into tan square alpha f plus 2c tan alpha f. So இதுதான் வந்து plastic equilibrium condition கான ஈக்குவேஷன். இது ஞாபகம் வச்சுக்கணும், this is very important. ஸோ இது எங்கேருந்து வரும் அப்படின்னா shear strengthலேருந்து வரும். this is from shear strength chapter. ஸோ சாயிலில் shear strength ஒரு சாப்டர் படிக்கிறேன் கரெக்டாக. ஸோ அந்த சாப்டர்ல இருந்து இந்த ஈக்குவேஷன் பிளாஸ்டிக் equilibrium condition வந்து வருது. ஸோ sigma 1 is equal to sigma 3 into tan square alpha f plus 2c into tan alpha f. இதில் alpha fன்றது 45 degree plus 5/2. ஃபெயிலியர் பிளேன் வந்து என்ன, ஆக்டிவ் எர்த் ப்ரெஷருக்கு 45 degree plus 5/2. So 45 degree plus 5/2 is the failure plane for active earth pressure. சரியா? ஸோ அப்போ என்ன வரும், sigma 1 is equal to sigma 3 into tan square 45 degree plus 5/2 plus 2c tan of 45 degree plus 5/2. next வந்து ஓகே. ஸோ இப்போ இல்லை ரெண்டு இருக்கு, sigma 1 இது வெர்டிக்கல் ஸ்ட்ரெஸ், இது ஹரிசாண்டல் ஸ்ட்ரெஸ் கரெக்டா, இது ஹரிசாண்டல் ஸ்ட்ரெஸ். ஸோ இப்போ இந்த ஹரிசாண்டல் ஸ்ட்ரெஸ், ஸோ இதில் எது மேஜர் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் இஸ் மேஜர். ஸோ ஆக்டிவ் எர்த் ப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் vertical stress is the major principal stress. So major principal stress is equal to effective, that is so major stress வந்து sigma v. So sigma 1 sigma v ன்னு சொல்லுவோம், is given by effective ன்றதை விட better you take it as
vertical stress, vertical stress. Next வந்து minor principal stress, minor principal stress is equal to, so இதில் minor எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா horizontal stress தான் minorல வரும். So sigma h is equal to minor principal stress is given by horizontal stress is equal to horizontal stress. Okay, so இப்போ ரெண்டு ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஒன்று வந்து மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், இன்னொன்று வந்து மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். ஸோ இப்போ ஆக்டிவ் எர்த் ப்ரெஷரை பொறுத்த வரைக்கும், ஸோ ஆக்டிவ் எர்த் ப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் மேஜர் ஸ்ட்ரெஸ் எது அப்படின்னா வெர்டிக்கல் ஸ்ட்ரெஸ் இஸ் தி மேஜர் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஹாரிசான்டல் ஸ்ட்ரெஸ் இஸ் தி மைனர் ஸ்ட்ரெஸ். அப்போ மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸை வெர்டிக்கல் ஸ்ட்ரெஸ் ஆகும், மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸை ஹாரிசான்டல் ஸ்ட்ரெஸ் ஆகும் எடுத்துப்போம். ஸோ மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் சிக்மா 1 is equal to sigma h and minor principal stress sigma 3 is equal to sigma 3 is equal to sigma 1 is equal to sigma v, right? Sigma 1 is equal to sigma 1 is equal to sigma v. ஸோ அப்போ இதுதான் வந்து மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். ஸோ அப்போ மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸை வெர்டிக்கல் ஸ்ட்ரெஸ்க்கு ஈக்குவேட் பண்ணுவோம். அடுத்து மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வந்து sigma 3 is equal to sigma h. Sigma 3 is equal to sigma h. So this is the condition for active earth pressure. So active earth pressure la vertical major, horizontal minor. So plastic theory, plastic condition enna, plastic equilibrium condition வந்து sigma 1 is equal to sigma 3 tan square alpha f, tan square alpha f plus 2c tan alpha f, correct? Sigma 1 is equal to sigma 3 into tan square alpha f plus 2c into tan alpha f. Okay, so இப்போ இதில் listen, so one more important point,